ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் தண்ணி அதில் 3 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அது வரைக்கும் அரிசியை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கு மேலே வேகக்கூடாது. 3/4 வேக்காடு தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி ஒரு வடிகட்டியில் சாதத்தை போட்டு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி வடியணும். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போது என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. பூண்டு எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. முட்டை வெந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாதம் கலக்கும் போது இதை போட்டு கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. எல்லாமே ரொம்ப வேகணும்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் அரை வேக்காடாக இருந்தால் போதும். பீன்ஸ் போட்டுக்கோங்க. கேரட் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினோன்னே பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம், இப்போ உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் போட்டுக்கோங்க. சாதத்துக்கு உப்பு போட்டாச்சு, முட்டையிலையும் உப்பு போட்டாச்சு. அதனால் காய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. காய் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ முட்டையை போட்டுக்கலாம். சாதத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.